அண்மை செய்தி ஒன்றினை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெறுவதாக அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாலையிலேயே மதுக்கடையில் வியாபாரம் நடைபெறும் அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெறுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், டாஸ்மாக் கடைகள் எத்தனை மணிக்கு திறக்கப்பட வேண்டும்? அதிகாலையிலிருந்தே இப்ப விற்பனை நடைபெறுகிறது. இது எப்படி வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்வது என்ன? திலகவதி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில மது விற்பனை, டாஸ்மாக் கடை அருகே இருக்கக்கூடிய பார்ல மது விற்பனை நடத்துறது தான் நம்ம இப்ப காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மதுபான கடை அருகே இருக்கக்கூடிய பார்ல மதுபான கடை பூட்டி வைத்து ரெகுலராகவே மதுபான கடை காலை 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த காலை 12 மணிக்கு தான் இந்த மதுபானை திறக்கப்படுவதாக வழக்கம். இந்த நிலையில அதிகாரி இந்த மதுபான கடை அருகே இருக்கக்கூடிய பார்ல இந்த விற்பனையானது அமோகமாக விற்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாம இந்த ஊத்துக்காடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஊத்துக்காடு பகுதி. இந்த பகுதியில வெளி மாநில வெளி மாவட்ட தங்கி இருந்து பணிபுரிகிற அதிக நபர்கள் இங்க இருக்கிறார்கள். இவர்களை குறிவைத்துதான் இந்த மதுபானை தற்போது விற்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில், அதாவது வழக்கமா டாஸ்மாக் கடையில 130 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மதுபானத்தை 200 ரூபாய்க்கு கூடுதலாக விலைக்கு விற்கப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லாம மது பிரியர்களுக்காக இங்க அதாவது அவருக்கு வழங்கக்கூடிய டம்ளர், சைடிஸ், அதுக்கப்புறம் அவருக்கு காலை சிற்றுண்டி, அதாவது அதிகாலையே காலை சிற்றுண்டி முதல் இட்லி, மீன் குழம்பு அது போன்ற வகையான கவர்ச்சிகரமான விஷயத்தை இவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால இந்த பகுதி பாத்தீங்கன்னா வழக்கமா மதுபான கடை திறந்த உடனே எந்த அளவுக்கு கூட்டம் இந்த பகுதியில இருக்குமோ அதை விட 2 மடங்கு கூட்டம் தான் இந்த பகுதியில இருக்கிறது திலகவதி. இது மட்டும் இல்லாம இந்த மதுபான கடையில தான் இந்த மதுபானங்களை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்கிறார்களா அல்லது இவர்களே தயாரிச்சு விற்பனை செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது திலகவதி. இப்ப ஊத்துக்காடு பகுதியினுடைய வார்டு அந்த கவுன்சிலருக்கோ இல்ல புதுக்கோட்டையில மாவட்ட ஆட்சியருக்கோ இது குறித்து தெரிவிக்கப்பட்டதா? இல்ல துறைசார் அதிகாரிகள் யாருக்கேனும் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எதுன்னு எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக கிளவி, வெட்ட வெளியா, அதாவது நம்ம பார்த்தனாலே தெரியும் காட்சியில, இது மறைமுகமாக எல்லாம் விற்கப்பட்டு வரதில்ல. வழக்கமாகவே இந்த பகுதியில இந்த மதுபானை விற்கப்பட்டு வருவதாக தான் இந்த பகுதி மக்கள் தான் நம்மிடம் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இன்று காலையே நம்ம அந்த பகுதியில கள ஆய்வு மேற்கொண்டோம். இந்த நிலையில அங்க எப்படி மதுபான கடையில காட்சிப்படுத்தப்பட்டு மதுபானம் விற்கப்படுகிறார்களோ அதே போன்று இந்த பகுதியில அந்த பார்ல இந்த பகுதியில, அதாவது அடுக்கி வைக்கப்பட்டு அந்த காட்சிப்படுத்தப்பட்டு இந்த பகுதியில விற்கப்பட்டு வருகிறது திலகவதி. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில கூடுதலான மது விற்பனை காலை முதல்ல நடத்துவதாக ஏற்கனவே புகார் அளித்துள்ளார்கள் திலகவதி. நம் செய்தி வெளியிட்டு இருக்கிறோம். புதிய தலைமுறையின் கள ஆய்வில் இது தெரிய வந்திருக்கிறது. இது நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.